சிதறிப் போனார்கள். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவபக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கிக் கொண்டிருந்தான். சபைக்கு துன்பம் உண்டாயிற்று. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலரை தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். ஆலோசனை சங்கத்தார் ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்கிறார்கள். ஸ்தேவான் முழங்காற்படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி நித்திரை அடைகிறான். ஸ்தேவான் மரித்து போனதினால் ஒரு சிலர் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளோ அவனுக்காக துக்கம் கொண்டாடுகிறார்கள். ஸ்தேவானுடைய மரணத்தினால் சவுல் என்பவன் அதிகமாய் சந்தோஷப்படுகிறான். இவனுடைய பெயர் பின்பு பவுல் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். லூக்கா அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகத்தை எழுதின போது இந்த சம்பவத்தை எழுதுமாறு பவுல் அவனுக்கு சொல்லி இருக்க வேண்டும். பிற்காலத்தில் பவுல் இயேசு கிறிஸ்துவுக்காக வல்லமையாக ஊழியம் செய்தான். ஆனாலும் ஆரம்ப காலத்தில் அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை அதிகமாய் துன்பப்படுத்தினான். தன்னை பெரிய அப்போஸ்தலன் என்று ஜனங்கள் சொன்னாலும் ஒரு காலத்தில் தான் விசுவாசிகளை துன்பப்படுத்தியதற்காக வேதனைப்படுகிறான். மற்றவர்கள் தன்னை மேன்மைப்படுத்தினாலும் பவுலோ தன்னைத்தானே வெட்கத்திற்கு உட்படுத்துகிறான். தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே தான் இப்போது கர்த்தருக்காக ஊழியம் செய்வதை அங்கீகாரம் பண்ணுகிறான். ஸ்தேவானுடைய மரணத்தினால் பலருக்கு துக்கம் உண்டாயிற்று. அவர்கள் எல்லோருமே தேவ பக்தியுள்ள மனுஷர். எருசலேமில் உள்ள திருச்சபையை யூதர்கள் துன்பப்படுத்துகிறார்கள். திருச்சபை நசுக்கப்படுகிறது. இவற்றுக்கு மத்தியிலும் தேவ பக்தியுள்ள மனுஷர் மீதியாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்தில் கர்த்தரை பயபக்தியோடு துதிக்கிறார்கள். ஸ்தேவானின் மரணத்தை கேட்டு இவர்கள் மிகுந்த துக்கப்படுகிறார்கள். ஸ்தேவானுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடுகிறார்கள். ஸ்தேவானுடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணுகிறார்கள். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் மரித்து போகும்போது மற்ற விசுவாசிகளுக்கு மிகவும் துக்கமாக இருக்கும். பரிசுத்தவான்களின் மரணம் மற்ற விசுவாசிகளின் இருதயத்தில் மிகுந்த பாரமாக இருக்கும். அவர்களுக்காக துக்கப்படுவார்கள். ஸ்தேவானின் மரணத்தினால் தேவபக்தியுள்ள மனுஷன் துக்கம் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இவர்கள் ஆலோசனை சங்கத்தாரை கண்டு பயப்படவில்லை. தேவபக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானின் சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணுகிறார்கள். ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டதற்காகவோ இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவன் பிரசங்கித்ததற்காகவோ தேவபக்தியுள்ள மனுஷர் யாரும் வெட்கப்படவில்லை. ஸ்தேவானை அடக்கம் பண்ணினால் ஆலோசனை சங்கத்தார் தங்கள் மீதும் கோபமாக இருப்பார்கள் என்று பயப்படவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் சத்துருக்களை கண்டு பயப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் உண்மையுள்ள ஊழியக்காரனுக்கு தேவபக்தியுள்ள மனுஷர் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவனுடைய சரீரத்தை கண்ணியமாக அடக்கம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஸ்தேவானை கனப்படுத்துகிறார். தேவபக்தியுள்ள மனுஷர்கள் ஸ்தேவானை கனப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஸ்தேவான் மரித்த பின்பு அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. ஸ்தேவான் மரிக்கும்போது வானத்தை அண்ணார்ந்து பார்த்து முழங்காற்படியிட்டு ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அவனுடைய வார்த்தைகள் கல்லான இருதயத்தையும் கரைய வைத்திருக்க வேண்டும். அவனுடைய மரணத்தை கண்டு ஆலோசனை சங்கத்தார் மனதிறங்கி இருக்க வேண்டும். மனமாற்றம் அடைந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அங்கீகரித்திருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட சம்பவம் எதுவும் அங்கு நடைபெறவில்லை. ஆலோசனை சங்கத்தாரும் யூதர்களும் மனம் திரும்பி
இயேசு கிறிஸ்துவை தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக இயேசுவுக்கும் அவருடைய சுவிசேஷத்திற்கும் இன்னும் அதிகமாக எதிர்த்து நிற்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை அதிகமாய் துன்பப்படுத்துகிறார்கள். விசுவாசிகளை துன்பப்படுத்தினால் அவர்கள் தங்கள் விசுவாசத்தை விட்டுவிடுவார்கள் என்று தவறாக நினைக்கிறார்கள். சபையை துன்பப்படுத்தினால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஆராதனை செய்ய ஒன்று கூட மாட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆலோசனை சங்கத்தார் தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்ததினால் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. தேவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். யூத மார்க்கத்திற்கு எருசலேம் நகரமே தலை நகரமாக விளங்கிற்று. இங்குதான் யூதருடைய தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. யூதருடைய ஆலோசனை சங்கத்தார் எருசலேமில்தான் கூடுகிறார்கள். ஆனால் இங்குள்ள யூதர்கள் தேவபக்தியுள்ள மனுஷராக இல்லை. தேவனுக்கும் அவருடைய ஊழியக்காரருக்கும் விரோதமாக கிரியை செய்கிறார்கள். தேவன் அனுப்பிய தீர்க்கதரிசிகளில் அநேகரை இவர்கள் கல்லெறிந்து கொன்று போட்டார்கள். எருசலேம் எப்படிப்பட்ட நகரமாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் ஏற்கனவே முன் அறிவித்து எச்சரித்திருக்கிறார். சவுல் விசுவாசிகளை துன்பப்படுத்துகிறான். இதனால் விசுவாசிகள் மத்தியில் மிகுந்த பாதிப்பு உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற விசுவாசிகள் யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு உபதேசம் பண்ணிய போது, ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள் என்று சொல்லி இருக்கிறார். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நினைவு கூறுகிறார்கள். எருசலேமில் இவர்களுக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. ஆகையினால் சீஷர்கள் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறிப் போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் எருசலேமில் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. எருசலேமில் ஏராளமானோர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். அநேகர் இயேசு கிறிஸ்துவின் சீஷராக இருக்கிறார்கள். இதுவரையிலும் எருசலேமில் ஊழியம் செய்தவர்கள் இனிமேல் மற்ற இடங்களிலும் ஊழியம் செய்ய வேண்டியதன் அவசியத்தை சிந்தித்து பார்க்கிறார்கள். நம்முடைய ஊழியத்தில் நமக்கு உபத்திரவம் வரும்போது நம்முடைய ஊழிய ஸ்தலத்தை மாற்றலாம். ஆனால் ஊழியத்தை நிறுத்திவிடக்கூடாது. ஒரு ஸ்தலத்தில் ஊழியம் செய்ய முடியவில்லை என்றால் அதே ஊழியத்தை வேறு ஸ்தலத்தில் செய்ய வேண்டும். எருசலேமில் உள்ள சபைக்கு துன்பம் உண்டான போது அப்போஸ்தலர் தவிர மற்ற பிரசங்கியார் எல்லோரும் சிதறப்பட்டு போனார்கள். அப்போஸ்தலர்கள் எருசலேமிலேயே தங்கியிருக்க தீர்மானிக்கிறார்கள். மற்ற பிரசங்கியார்கள் மற்ற இடங்களில் ஊழியம் செய்யும் போது எங்கு உதவி தேவைப்படுகிறதோ அங்கு போய் அவர்களுக்கு உதவி செய்ய அப்போஸ்தலர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். எருசலேமில் அதிக துன்பம் உண்டானாலும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் துன்பத்தை எல்லாம் சகித்துக் கொள்கிறார்கள். மற்ற பிரசங்கியார்கள் மற்ற இடங்களில் ஊழியம் செய்யும் போது அவர்களுக்கு கடினமான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அவற்றிற்கு மத்தியில் அவர்களுக்கு உதவி புரிய அப்போஸ்தலர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் என்னும் இந்த வாக்கியத்திற்கு சந்தோஷமாக சம்மதம் தெரிவித்தான் என்று பொருள். ஸ்தேவானை கொலை பண்ணியதினால் சவுல் மிகுந்த சந்தோஷமாக இருந்தான். எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. இந்த சபையே முதலாவது கிறிஸ்தவ சபை. ஆகையினால் நம்முடைய ஸ்தல சபை நம்முடைய ஸ்தலத்தில் முதலாவது சபை என்று பெருமைப்பட்டுக் கொள்வதில் அர்த்தம் ஒன்றுமில்லை. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். எல்லா தேசங்களுக்கும் தமது சுவிசேஷ செய்தியை பரப்ப வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருந்தார். இதற்காக அவர் சபைக்கு துன்பம் வருவதை அனுமதித்தார். தம்முடைய பிள்ளைகள் சிதறப்பட்டு போவதையும் அனுமதித்தார். சிதறப்பட்டு போதல் என்பதற்கான கிரேக்க வார்த்தை டயாஸ்போரோ என்பதாகும். அப்போஸ்தலர் 2:5 முதல் 11 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் தேசங்களில் இருந்து வந்த ஜனங்கள் எருசலேமில் தங்கி இருந்தார்கள். இந்த பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் எருசலேமில் உள்ள சபைக்கு துன்பம் உண்டான போது எருசலேமை விட்டு தங்கள் சொந்த தேசங்களுக்கு திரும்பி போனார்கள். தங்களோடு தாங்கள் பெற்றுக்கொண்ட சுவிசேஷ செய்தியையும் எடுத்துச் சென்றார்கள். தங்களுடைய தேசங்களில் சபைகளை ஸ்தாபித்தார்கள். அப்போஸ்தலர் சிதறிப்போகாமல் இருந்ததே
தேவனுடைய அற்புதமாகும். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணினார்கள். மரித்தவரை அப்படியே விட்டுவிட மாட்டார்கள். யார் மரித்தாலும் அவரை அடக்கம் பண்ணுவார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் தங்களுடைய நற்குணத்தினால் ஸ்தேவானுடைய மரித்த சடலத்தை எடுத்து அடக்கம் பண்ணினார்கள். பொதுவாக ஆலோசனை சங்கத்தார் ஒருவனை குற்றவாளியாக தீர்மானம் பண்ணி அவனை கல்லெறிந்து கொன்றுவிட்டால் அந்த மனுஷனுக்காக யாரும் துக்கம் கொண்டாட மாட்டார்கள். ஆனால் இங்கோ ஸ்தேவானுக்காக தேவபக்தியுள்ள மனுஷர் மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கிக் கொண்டிருந்தான். சபையை துன்பப்படுத்துவதில் சவுல் என்பவன் பிரதான பங்கு வகிக்கிறான். இவன் யூத மார்க்கத்தில் பரிசேய வகுப்பை சேர்ந்தவன், பக்தி வைராக்கியம் மிகுந்தவன். சவுல் சபையை பாழாக்கிக் கொண்டிருக்கிறான். சபைக்கு விரோதமாக தன்னால் என்னென்ன செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறான். அவன் விசுவாசிகளின் வீடுகள் தோறும் நுழைந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்தான். இஸ்ரவேல் தேசத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை யாரும் பிரசங்கம் பண்ணக்கூடாது என்பதுதான் சவுலின் நோக்கம். சுவிசேஷத்தை அழித்து போட வேண்டும் என்று சவுல் முயற்சி பண்ணுகிறான். சவுல் படிப்பறிவு மிகுந்தவன், வேத பண்டிதன், கமாலியேலின் பாதபடியில் அமர்ந்து கல்வி கற்றவன், மிகுந்த ஒழுக்கம் உள்ளவன். ஆனாலும் இவன் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக சிந்தித்து செயல்படுகிறான். யூத மார்க்கத்தில் சவுல் பெரிய அதிகாரியாக பதவி வகிக்கிறவன். ஆனாலும் சுவிசேஷத்தை எருசலேமில் அழித்து போட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பதவி, அந்தஸ்து ஆகிய எதையும் பார்க்காமல் சவுலே விசுவாசிகளின் வீடுகள் தோறும் நுழைந்து அவர்களை துன்பப்படுத்துகிறான். சவுலுக்கு விரோதமாக விசுவாசிகளால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. விசுவாசிகள் சிறிய வீடுகளில் குடியிருந்தாலும் மாளிகைகளில் குடியிருந்தாலும் அவர்களால் சவுலின் கோபத்திற்கு தப்பிக்க முடியவில்லை. சவுல் வீடுகள் தோறும் நுழைகிறான். ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் பார்க்காமல் விசுவாசிகள் எல்லோரையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுகிறான். ஸ்திரீகள் மீது சவுல் இரக்கம் காண்பிக்கவில்லை. விசுவாசிகளை காவலில் போட்டு அவர்களை விசாரணை செய்து அவர்களை கல்லெறிந்து கொன்று போட வேண்டும் என்பதுதான் பவுலின் வைராக்கியம். சவுல் சபையை பாழாக்கிக் கொண்டிருந்தான். பாழாக்குதல் என்பதற்கான கிரேக்க வார்த்தை லிமைனோ என்பதாகும். இதற்கு பழிவாங்குதல், கடித்து குதறுதல் என்று பொருள் கூறலாம். விசுவாசிகள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சிறியோராக இருந்தாலும் பெரியோராக இருந்தாலும் சவுல் எந்தவித பாகுபாடும் காட்டாமல் ஈவு இரக்கமில்லாமல் அவர்களை பிடித்து இழுத்து கொண்டு போய் ஆலோசனை சங்கத்தின் நியாயாதிபதிகளிடத்தில் ஒப்புவித்தான். ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுக்கும் அதிகாரம் ரோமருக்கு மட்டுமே இருந்தது. ஆலோசனை சங்கத்தார் ஒருவனை காவலில் போட்டு சிறையில் அடைக்கலாம், தண்டிக்கலாம். ஆனால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும் அதிகாரம் இல்லை. ரோம பேரரசின் அனுமதி பெற்று ஒருவனை கொலை செய்யலாம், அல்லது ஸ்தேவானை கொன்றது போல ஜனங்களை தூண்டிவிட்டு கொலை பண்ணலாம். சவுல் ஆலோசனை சங்கத்தில் அதிகாரியாக பணிபுரிந்தான். அவர்களுடைய உத்தரவுகளை நிறைவேற்றுகிறான்.